அந்த பாம்போட கொடிய விஷத்தினால தானே எல்லாரும் இறந்து போனாங்க. அதனால அந்த விஷமுள்ள பாம்பு மேல பாவ கணக்கு எழுதுறதா, இல்ல அந்த பாம்பை தூக்கிக்கிட்டு அந்த வழியா பறந்து போன அந்த கழுகு மேல பாவ கணக்கு எழுதுறதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம யம தர்மராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, பாவம் ஜமீன்தார் அவர் எல்லாருக்குமே நல்லது பண்ணணும்னு நினைச்சுதானே எப்பவும் போலத்தானே அன்னதானம் பண்ணியிருக்காரு. அவர் மனசறிஞ்சு எந்த தப்பும் செய்யலையே, அதனால அவர் மேல இந்த பாவ கணக்கு எழுத முடியாது. அதே மாதிரி சமயக்காரங்க துரத்துனாங்கன்னு தானே பூனைக்குட்டி ஓடிச்சு. மேல்முடிய தட்டி விட்டது கூட பாவம் அந்த பூனைக்குட்டிக்கு தெரியாது. சோ அந்த பூனைக்குட்டி மேலேயும் பாவ கணக்கு எழுத முடியாது. இந்த பாம்பு வந்து விழும்னு சமயக்காரங்க நினைக்கலையே, அவங்களும் வேணும்னு எந்த தவறும் செய்யலையே. 150 பேரை கொலை பண்ணணும் அப்படின்னு நினைச்சா சமைச்சாங்க இல்லையே. சோ அவங்க மேலேயும் பாவ கணக்கு எழுத முடியாது. என்னதான் அந்த பாம்போட விஷத்தினாலதான் எல்லாரும் இறந்திருந்தாலும் அந்த பாம்பு வேணும்னு வந்து யாரையும் கடிச்சு கொல்லலையே. அந்த பாம்பு என்ன பண்ண பாவம், அதுவே அந்த சட்டிக்குள்ள விழுந்து இறந்து போச்சு. பாவம் அது மேலேயும் பாவ கணக்கு எழுத முடியாது. இப்ப அந்த வழியா பாம்பை தூக்கிட்டு போன கழுகு பாவம் அதுக்கு என்ன தெரியும், கீழே இந்த மாதிரி அன்னதானத்துக்கு சமைச்சுட்டு இருக்காங்க, அது 150 பேர்